ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வருஷத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது சிம்ம ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் மற்றும் கேது 2 கிரகங்களும் கூடிய இணையக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த சூரியன் கேதுவினுடைய இணைவு இந்த 3 ராசிக்காரர்களினுடைய அதிர்ஷ்ட கதவை திறக்க போகின்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தில் கிரகங்களினுடைய ராஜாவாக கருதப்படுபவர் சூரியன். இந்த சூரியன் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரியனினுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாமே அதனுடைய தாக்கம் 12 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துது. தற்போது சூரியன் கடக ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள்ள நுழைய போகிறார். இதனால் சூரியனினுடைய செல்வாக்கு பன்மடங்கு அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் இந்த சிம்ம ராசியில் ஏற்கனவே கேது பயணித்து வந்துட்டுருக்காரு. இதனால் இந்த சூரிய பெயர்ச்சியால் சிம்ம ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா 18 வருடத்திற்கு பிறகாக சூரியன் மற்றும் கேது ஆகியவற்றின் சேர்க்கை நிகழ இருக்கிறது. இந்த சேர்க்கையினுடைய தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே தெரியும். அதிலும் குறிப்பாக 3 ராசிக்காரர்கள் இந்த சேர்க்கையால் அதிர்ஷ்டம், வெற்றி, கௌரவம், எதிர்பார்த்த பலன்களை பெற போகிறாங்க. அதிலும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இந்த 3 ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட கதை திறக்க போகிறது. தற்போது சிம்ம ராசியில் நிகழக்கூடிய கேது சூரிய சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் முதல் ராசியாக பார்க்கவிருக்கிறது சிம்மம். சிம்ம ராசியினுடைய முதல் வீட்டில் கேது சூரிய சேர்க்கை நிகழ இருக்கிறது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். அதே நேரம் புதிய தொழிலை தொடங்கினா அதில் வெற்றி பெறுவாங்க. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கவும் செய்யலாம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க. நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் உங்களுக்கு நல்ல படியாக நடக்கும். அதே மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இது சுபிக்ஷத்திற்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம். மங்களகரமான பல நிகழ்வுகள் உங்களுடைய வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். இது உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மொத்தத்தில் இந்த சூரியன் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கையானது பல வகையில் நன்மையை ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றதுங்க. அடுத்த ராசி கன்னி. கன்னி ராசியினுடைய 12வது வீட்டில் கேது சூரிய சேர்க்கை நிகழ இருக்கிறது. இதன் காரணமாக புதிய வருமான வழிகள் உங்களுக்கு உருவாகலாம். குடும்ப சூழல் மகிழ்ச்சியாகவே இருக்கும். பணியிடத்தில் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்க பெறுவீங்க. இதன் மூலமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். நல்ல பொருள் இன்பங்களை பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் அற்புதமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கால வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட காலமாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் கூடுதலாகவே
இருக்கிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கின்ற ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை இந்த காலம் தங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகின்றது அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரொம்பவே அற்புதமாகவே இருக்கிறது. கடந்த காலங்களை காட்டிலும் இந்த காலம் குடும்பத்தின் ரீதியாக பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உங்களுக்கு தக்க பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய மாற்றங்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதே போல் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரம் மிக அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சி அதில் வரக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இந்த காலம் மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ராசி மகர ராசியினுடைய 8வது வீட்டில் கேது சூரிய சேர்க்கை நிகழ இருக்கிறது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 17 முதல் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். எடுத்த வேலைகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாகவே முடிவடையும். நிதி நிலைமை மேம்படுங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கிறது. சூரியன் மற்றும் கேதுவினுடைய இணைவு உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதி மகிழ்ச்சி குடிகொள்ளுங்க. வீட்டில் சொந்தக்காரங்கள் வருகையினுடைய காரணமாக அளவில்லா இன்பம் இருக்கும். சுப நிகழ்வுகள் நடைபெறுவதன் மூலமாக மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவி சம்பள உயர்வு போன்றவற்றை கிடைக்கப்பெறுவீங்க. சலுகைகள் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றதுங்க. இந்த நேரத்தில் மொத்தத்தில் இந்த நேரம் அப்படிங்கிறத மகர ராசிக்காரர்களுக்கு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும்.